ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அஞ்சலி சத்யா பிரியாவுக்கு வந்து யதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க. அர்ச்சனா ஃபோன் அடித்து பார்த்தா அவங்க அங்கே தான் இருக்காங்க. டெய்லரிங் யூனிட்லேருந்து தெரிஞ்சிருது. ஐயோ நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சுபாஷ்ட சொல்லி அவங்களுக்கு வந்து திருப்பி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து பிச்சைக்காரங்களாம் வேஷம் போட்டு இந்த டெய்லரிங் யூனிட்டை வந்து கெடுக்கணுன்னே பண்ணாங்க. இப்போ இது மாதிரி ஒன்று கிடக்கா ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன திமிரு இருக்கணும். அஞ்சலி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி அர்ச்சனாவோட பசங்க சொன்னனால ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எப்படி இருந்தாலும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பாயசம் வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் 15 நிமிஷம் அவகாசம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே சட்டுன்னு போனீங்கன்னா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவர் நிதானம் இல்லாமல் இருக்காரா? எங்கே கால் வைக்கிறோம், எங்கே கீழே விழுவுறோன்னே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க. என்னால் கார் வேகமாக ஓட்ட முடியுமான்னு தெரில. எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம பொண்ணோட உசிரே உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படியா முயற்சி பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்லும்போது காரை எடுக்கும்போதே வந்து தடுமாற்றத்தோடு எடுத்து அப்படியே வந்து கேட்டுக்கு வெளியே வந்து கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம சுபாஷுக்கு இருப்பினும் வந்து மல்லு கட்டிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க 40 தாண்டி ஓட்ட மாட்டேங்கிறீங்க? சுபாஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரோடே தெரியலம்மா, ஏதோ குத்து மதிப்பாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சரி பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால அஞ்சலி சத்யா பிரியா வந்து இலையில வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல பாயசத்தை கொடுங்கன்னு சொல்லி எடுத்தோன்னே பேசுகிறாங்க. என்னது பாயசமா? சாப்பாடு சாப்பிடுங்க, பாயசம் மட்டுமா சாப்பிட வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நாங்கள் இங்கே வரலான் இருக்கோம். ஒரு புது விதமான உணர்வு இருக்குது. அஞ்சலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே வரணும்னு சொன்னால் இங்கே என்ன இருக்க போதுன்னு நினச்சா இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்கே. இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் நம்ம சொந்த பந்தம் போல் சந்தோஷமாக வந்து பழகிட்டு இருக்காங்க. இது இல்லவா சந்தோஷம்? ஆமாம், நீங்கள் எல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து கூடிய சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி துரை மீரா எல்லாரும் பேசுகிறாங்க. இதுதான் நம்மளோட பரம்பரை தொழில். அது மட்டும் இல்லாமல் தாத்தா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா பார்த்தாங்க, மகாலட்சுமி பார்த்துருக்காங்க. மகாலட்சுமிக்கு அப்புறம் யார் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணோம்? அதான் சீதா இருக்காங்களே, அவங்களுக்கு தையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்துடலாம். அவங்க நிச்சயம் வந்து சாதிச்சு காட்டுவாங்க. ஏன்னா நான்சியை வந்து ஓட ஓட விட்றாங்க. நான்சி தோற்றுருவாங்கன்னு பயந்து தானே அவங்க பையஸ்டெல்லாம் ஃபோன் அடித்து பேசி இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். யார் வேணாலும் இந்த தொழிலை வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிறது ஒன்றும் ஆர்வம் காட்டினா போதும். எங்களுக்கு தான் ஆர்வமே இல்லையே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மீரா வந்து பேசுகிறாங்க. பாயசம் கேட்டோமே, இன்னும் தரவே இல்லை. முதல்ல நாங்கள் இந்த டைலர் கம்பெனிக்கு வந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்டுக்கு வந்தப்போ இனிப்போட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றோம். சரி, முதல்ல எடுத்தோன்னா அவங்களுக்கு இனிப்பே கொடுத்துர்லாங்கிற மாதிரி எல்லோரும் வந்து முடிவு எடுக்கிறாங்க. தப்பு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து ஸ்வீட் மாதிரி அந்த பாயசம் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த அது அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாயசம் எப்போதும் போல் சூப்பராக கலக்கலாக பண்ணியிருக்கீங்க செல்வி அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அக்கான்னு கூப்பிட்டதுனால அவங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம செல்விக்கு நம்ம பசங்களாம் இது சீதாவோட ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மீரா வந்து அழுத்தி பேசுகிறாங்க. ஆனால் சம்திங் டிஃப்ரென்ஸாக இருக்கே இந்த பாயசத்தில், ஏதோ ஒரு இது வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், எப்போதும் போல் பால் சர்க்கரை சேமியா போட்டு தான் இந்த பாயசம் பண்ணேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செல்வி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்து வேக வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கப்ப நடுவில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து நிப்பாட்டுறாங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள், என்னங்க நீங்கள் இது மாதிரி நிதானம் இல்லாமல் கார் ஓட்டுறீங்க? நான் ராம் இருக்கார்ல ஐபிஎஸ், அவரோட சித்தப்பா தான். அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்குன்னு நிதானம் இல்லாமல் போவீங்களா? நீங்கள் யாராக வேணான்னு இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைன் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றை சட்டன் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கார் நம்பரை நோட் பண்ணிடுறாங்க. ராம் சார்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் அடித்து சொல்லலாங்கிற மாதிரி இருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் ஒரு பக்கம் வேகமாக வந்துகிட்டு இருக்கப்ப எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருக்குது, வயிற்றம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சத்யா பிரியா அஞ்சலி, உனக்கும் அப்படி இருக்கா, உனக்கும் அப்படி இருக்கா, எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்ன ஆச்சு, நம்ம இந்த பாயசம் தானே குடித்தோம், ஏன் நமக்கு தலை இப்படி சுற்றுற மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அஞ்சலி சத்யா பிரியா, என்ன காமெடி பண்ணுறீங்களா, விளாண்டதெல்லாம் போதும், உண்மையிலேயே முடியல அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் வந்து தடுமாற்றத்தோட தொண்டையெல்லாம் கவ்வுற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து தலை சுற்றுது, மயக்க வருதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மூக்கிலேருந்து ரெட் கலர் வர ஆரம்பிச்சிருது. ஒன்று வந்து செல்வி இதை வந்து பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சு, இந்த பாயசத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை அப்புறமேட்டு எடுத்துக்கலாம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க. சாப்பாடை யாரும் சாப்பிட்றாதீங்க, குறிப்பாக பாயசத்தில் தான் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, பாயசத்தை யாரும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா ஒன்றை வந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சுபாஷும் அர்ச்சனாவும் அந்த டெய்லரிங் யூனிட் வாசலில் வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் மகா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என் பொண்ணுங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. முத்தாரம்மா, முதல்ல நான் மதுமிதாவை தான் கோயிலில் வந்து பார்த்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, உன்னோட திருவிழையாளர் தானே ராமுக்கும் சீதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, ஒரு பக்கம் மதுமிதாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்,
என் கண்ணுக்கு நீ தான் மதுமிதாவை காட்டின. கடைசியில் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும் எனக்கு? நான் இந்த வீட்டில் கம்பீரத்தோட எனக்கு அடுத்தது எல்லாமே மதுமிதான் தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. எனக்கு சீதா வந்து விரோதி, நான் ஒத்துக்கிறேன். சீதாவை வந்து தண்டிக்கிறனால எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை வேணான்னு எனக்கு கொடுங்க. ஆனால் நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் பண்ணுறது தப்புன்னு சரின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வளர்த்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. முத்தாரம்மா சீதா கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்களா? ஏன் நான் கூப்பிட்டா வந்து காப்பாற்ற மாட்டிங்களா? நீங்கள் எனக்கும் தானே குலசாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி ஒரு பக்கம் அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து வந்துடுறாங்க. அந்த டைலரிங் யூனிட் வரப்போ குழந்தைங்களாம் எங்கே காணோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மூக்கிலேருந்து ரெட் கலர் வந்துச்சு. என்னது ரெட் கலர் வந்துச்சா? பாயசம் சாப்பிட்டாங்க, அதனால தான் வந்துச்சுன்னு சீதாம்மா வந்து சொன்னாங்க. பாயசம் சாப்பிட்டா அது எப்படி வரும்? தெரியலம்மா. ஏய் என்னடி நல்லா தானே சமைச்ச, இப்படி பண்ணி வச்சுட்ட, இந்த பாயசத்தை யாரும் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லி சுபாஷ் இப்போ கூட வந்து நயவஞ்சகத்தோட பாயசத்தை வந்து செக் பண்ணி பார்த்தா ஏதோ விஷயம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சிருங்கிறனால கொட்டிட்டாங்க. ஐயா என்னையா பாயசத்தை கொட்டிட்டீங்க, பின்ன யாரும் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது? எனக்கு என் பசங்க தான் முக்கியம், அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாங்க, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கையில் க்ளவுஸ் போட்டு அந்த பாயசத்தை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வேக வேகமாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. நம்ம சீதாலேருந்து எல்லாரும் 3 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சுபாஷும் அர்ச்சனாவும் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நம்ம பண்ணது நமக்கே வந்து ரிவெஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம பொண்ணுங்க தான் நமக்கு எல்லாமே, இப்படி ஒரு நிகழ்வு வரும்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வருத்தத்தோடு இருக்காங்க. டாக்டர் டாக்டருங்கிற மாதிரி கதறாங்க. அந்த இடத்துல சேதுராமன்லேருந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க. முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ட்ரிப்ஸ்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கு. முதல்ல என்னாச்சு? மூக்கிலேருந்து வர ரெட் கலர் வந்துகிட்டு இருக்கு, என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. பாயசம் வந்து சாப்பிட்டாங்க, அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் மயக்கமோ வாமிட் மட்டும்தான் வரும், மூக்கிலேருந்து வராது. மூக்கிலேருந்து வந்துச்சுன்னா இருக்குல்லே உச்சக்கட்ட எதுவில் வந்து கலந்துருக்காங்க ஏதோ ஒரு பொருள் அவங்க சாப்பிட்டதில், அதனால தான் மூக்கிலேருந்து இந்த மாதிரி வந்திருக்கு. தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்ட பொருளாவது இருந்தால் தான் நாங்கள் லேபுக்கு டெஸ்ட் பண்ணி அனுப்புனா தான் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போக முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர்லேருந்து எல்லாரும் சரி நாங்கள் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம், தயவு செஞ்சு என் பசங்களை வந்து காப்பாற்றிடுங்க, என்ன செலவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சேதுராமன் துரை எல்லாரும் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மீராலேருந்து எல்லாரும் தயவு செஞ்சு உங்களால் முடியும் டாக்டர், நாங்கள் என்ன உங்களெல்லாம் அழுவ வைக்கணும்னு நான் நினைக்கிறோம். இங்கே என்ன பிரச்சனைனா அவங்க முதல்ல என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியணுங்க. இப்போ ஜென்ரலானா பிரச்சனை இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் அந்த பாயசத்தை வந்து லேபில் வந்து கொடுக்கணும், போய் எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னேன். இவங்க வந்துடுறாங்க. நம்ம சுபாஷும் அர்ச்சனாவும் கதறி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு? அந்த பாயசத்தை இப்போ தான் நான் கொட்டிட்டு வந்தேன். என்னது கொட்டிட்டியா? என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சீதா வந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு கோவம் வந்துடுச்சு, இந்த பாயசம் சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பாயசம் பார்த்தோன்னா எனக்கு கடுப்பாக வந்துடுச்சு, அதனால தான் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு